குட்ட கண்வாயெல்லாம் தூர்வாராம இருந்தது. அந்த தூர்வாரி அந்த ஏரிகள் குளங்கள் கண்வாய்களை ஆழப்படுத்தி பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நினைத்து நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீரை குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய விவசாய பெருமை மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் விவசாய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தது கிடையாது. தமிழ்நாடு வரலாற்றிலும் 2 முறை தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று 2 முறை விவசாய பயிர்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின்மோட்டார் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் வழங்கியது அண்ணா திமுக. அறிவிச்சாளர் உதயகுமார் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து வந்து வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. தமிழ்நாட்டில் இந்த வறட்சியால் அவருடைய பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது. விவசாயிகள் பாதிப்படைந்து விட்டார்கள். அவர் கோரிக்கை வைக்கின்றார்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிலேயே தமிழகத்திலே முதல் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் குறித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல புயல், வெள்ளம், மழை இதனால் விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.